இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்திலே நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்ற திருப்பாடல் எண் 51. பாவ மன்னிப்பிற்கான மன்றாட்டின் பாடலாக தாவீது அரசன் மன்றாடிய மன்றாட்டை நமக்கு இன்று தியானிக்க நம்முடைய திரு அவை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் தவறு செய்கின்றோம், குற்றங்கள் செய்கின்றோம். ஆனால் அதை குறித்தான அந்த பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் என்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில்தான் நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கிற பொழுது தாவீது எவ்வாறு தான் செய்த எல்லா குற்றங்களையும் நினைத்து நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாரோ, அதே போல நாமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலையை தருகிறது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடல் 1-19 வசனங்களை கொண்டுள்ளது. 1-9 வசனமானது நாம் கடவுளிடம் எவ்வாறு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நாம் செய்த எல்லா குற்றங்களையும் எவ்வாறு நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், மேலும் 10-19 உள்ள வசனங்கள் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. முதலில் இந்த திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்று பார்த்தோமே ஆனால், தாவீது அரசன் தான் அரசன் என்கின்ற நிலையிலிருந்து வெகுவும் தாழ்ந்து ஒரு தீவினையை செய்கிறார். அதாவது உரியாவின் மனைவியான பத்செபாவோடு இவர் தவறான உறவு கொள்கிறார். அதை மறைக்க உரியாவை கொலை செய்யவும் முற்படுகிறார், கொலை செய்கிறார். இதன் மூலமாக பிறக்கின்ற குழந்தையை இறைவன் தண்டித்து இறைவன் அக்குழந்தையும் அளிக்கிறார். இந்த செயல்களுக்கெல்லாம் பிற்பாடு தாவீது மனம் வருந்திய செயலை தான் இந்த திருப்பாடல் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது
இந்த 51வது திருப்பாடல் நாம் செய்த எல்லா குற்றங்களிலும் பாவங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து அதனுடைய கணாகணத்தை புரிந்து கொண்டு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம், இறைவன் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். உண்மையில் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்பது நம்முடைய மிக பெரிய செயல்களால் அல்ல, அல்லது நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ற பரிகாரம் அல்ல. மாறாக எந்த மனநிலையோடு நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் என்கின்ற அந்த மனநிலையை தான் இறைவன் நம்மிடம் உண்மையாக எதிர்பார்க்கிறார் என்கின்ற ஆகச் சிறந்த கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு என்பித்து காட்டுகிறது. தாவீது அரசன் செய்த செயல் மிகவும் தவறானதுதான். இருந்தாலும் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு தான் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மனக்கண் கொண்டு வந்து அவர் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார். அவர் மிக தெளிவாக குறிப்பிடுவது, இறைவன் நம்மிடம் விரும்புவது அதிக பெரிய காரியங்களை அல்ல, மாறாக நொறுங்கிய உள்ளத்தை தான் இறைவன் நம்மிடம் கேட்கின்றார் என்பதை மிக தெளிவாக சொல்ல காரணம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறுகள் செய்கிற பொழுது, குற்றங்கள் செய்கிற பொழுது உண்மையிலுமே இறைவன் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்க விரைவாக வருகிறார், காத்திருக்கிறார் என்பதை தான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த திருப்பாடலை நாம் ஒரு ஊமையோடு ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ஊதாரி மைந்தன் என்கின்ற அந்த ஊமையானது சரியாக பொருந்தும். எப்பொழுது நாம் செய்த எல்லா பாவங்களையும் அந்த தீய எண்ணங்களையும் உண்மையை நாம் மனதார உணர்ந்து மன்னிப்பு கேட்க வருகின்றோமோ, அப்பொழுது உண்மையில் இறைவன் நம்முடைய மன்னிப்பையும் தாண்டிய அளப்பெரிய ஒரு அன்பால் நம்மை அணைக்க காத்திருக்கிறார். இந்த தவ காலத்திலே நாம் உண்மையாக நம்முடைய எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உன்னதமான திருப்பாடல் இன்றைய தினத்தில் நமக்கு தியானத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலுமே இது ஒரு மீட்பின் காலம், ஒரு மகிழ்ச்சியின் காலம். இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் நம்மை அழைத்து வருகின்ற இந்த காலத்திலே நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கிற பொழுது நாம் உண்மையில் இறை மக்களாக, இறைவனுடைய திருக்கூட்டமாக, பாவங்களெல்லாம் களைந்து கடவுளுடைய மக்களாக, உன்னத மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிற இந்த காலத்திலே இந்த திருப்பாடல் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. நாம் இதை தியானிப்போம். இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பு இறைவா, இதோ திருப்பாடல்கள் 51 எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் நாங்கள் மனக்கும் முன் கொண்டு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கவும், நொறுங்கிய உண்மையான எங்களுடைய இதயத்தை தான் கேட்கின்றீர்கள் நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கு ஏற்ற மக்களாய் வாழவும் புனிதர்களாய் மாறவும் வேண்டிய அருளை தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன்.